யாரெல்லாம் தேவைகளில் இருந்தாங்களோ, யாரெல்லாம் பொருளாதார தேவைகளில் இருந்தாங்களோ அவங்களுக்கு தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி அவர் பெருக்கி கொடுத்தார். பொருள்களை பெருக்கி கொடுத்தார், அதை மல்டிப்ளை பண்ணி கொடுத்தாரு. ஒரு சின்னதாக அவர் கையில் கொடுத்தோன்னா அதை அவர் பெருக செய்தார். அவர் பெருகி அவர்களுடைய தேவைகளை சந்திக்கிறவராக அவர் இருந்தார். அது பசியானாலும் சரி, அது பொருளாதார தேவையானாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அதை அவர் அப்படியே அவர் கையில் என்ன கொடுக்குறோமோ அதை அவர் அப்படியே மல்டிப்ளை பண்ணி எல்லாருக்கும் கொடுக்குறவராக இருந்தார். முதலாவது அற்புதம் நம்ம எதை பார்க்க போகிறோன்னா, யோவான் எழுதின நற்செய்தி நூல் 2வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 வரைக்கும் உள்ளதில் நம்ம பார்க்கலாம். இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த முதல் அற்புதம். இந்த முதல் அற்புதம் என்னன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்போதான் அவர் கானா ஊர் என்கிற ஒரு ஊருக்கு போனார். கானா என்கிற ஒரு ஊருக்கு போனார். அந்த ஊரில் ஒரு திருமண நிகழ்ச்சி நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ அந்த காலத்தில், யூதர்கள் காலத்துலலாம் திருமணம்னா எப்படின்னா, அது ஒரு பண்டிகை மாதிரி நடக்கும். கண்டினியூஸாக தொடர்ந்து ஒரு 5-6 நாட்களுக்கு அவங்க நடத்துவாங்க. இப்போ நடத்தும் போது அங்கே வர்றவங்களுக்கெல்லாம் நம்ம எப்படி இப்போ சாப்பாடு போடுறோமோ அதே மாதிரி அந்த காலகட்டங்களில் அவங்க திராட்சை ரசத்தை பரிமாறினார்கள். இந்த திராட்சை ரசத்தை கொடுத்து அனுப்புவாங்க. அப்போ இப்படி நடந்துட்டு இருக்கும்போது, எப்படி நம்ம இதில் கூட்டம் கூட்டிட்டுன்னா சாம்பார் இல்லாமல் போயிடும், கூட்டு இல்லாமல் போயிடும், பொரியல் இல்லாமல் போயிடும்ல, அதே மாதிரி அந்த காலகட்டங்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போன அந்த திருமணத்தில் திராட்சை ரசம் குறைவுபட்டு விட்டது. திராட்சை ரசம் இல்லாமல் போனோடனே இயேசு அவரோட அம்மாவாகிய மரியாளோட சேர்ந்து அவங்க அந்த கல்யாணத்தை அட்டன் பண்ணுறதுக்கு போயிருக்காங்க. அங்கே போனோடனே மரியாளுக்கு இது தெரிஞ்சிருச்சு, இதெல்லாம் குறைவுபட்டுட்டு திராட்சை ரசம் இல்லாமல் போயிடுச்சு, குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறது அந்த அம்மாவுக்கு தெரிஞ்ச உடனே அந்த அம்மா போய், அதுக்கு தெரியும்ல நம்ம மகன் சூப்பர் நேச்சுரல் அப்படிங்கிறது அந்த அம்மாவுக்கு தெரியும், நல்லா தெரியும். எப்படி நம்ம மகன் மூலமாக ஒரு அற்புதம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா போய் அந்த மகன்கிட்ட போய் அது பேசுது. அது என்ன சொல்லுதுன்னு படிங்க. யோவான் 2:2 வசனம். இயேசுவும் அவருடைய சீசரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். அவங்களுக்கு திராட்சரசம் இல்லை அப்படின்னு சொல்லுது அந்த அம்மா. சொன்ன உடனே இயேசு அதுக்கு என்ன பதில் கொடுக்குறாருன்னு பாருங்க. அடுத்த வசனம் படிங்க. அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். எனக்கும் உனக்கு எந்த கனெக்ஷனும் இல்லை, நான் இப்போ இன்னும் என்னுடைய டைம் இன்னும் வரலை, நான் அற்புதங்களை செய்கிறதற்கான டைம் இன்னும் ஆரம்பிக்கலை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சொன்ன உடனே இந்த அம்மா நைஸாக போய் அங்கே வேலைக்காரங்கள்லாம் இருப்பாங்களா, அந்த வேலைக்காரங்கிட்ட அவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி செய்யுங்க அப்படின்னு நைஸாக சொல்லிட்டு போயிடுச்சு. நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், மகன் இப்படி பேசிட்டான், நீ என்ன அப்படி பேசுறது, நீ 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 என்ன பெரியவனோ, நீ அப்படி செய்யாட்டி போ, நான் இப்படி செய்வேன் அப்படின்னு ஆப்போசிட்டாக செய்கிறதுக்கு நம்ம கிளம்புவோம். ஆனால் அந்த அம்மா அப்படி செய்யலை. அவர் அப்படி சொன்ன உடனே வேலைக்காரங்களை கூப்பிட்டு அவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி செய்ய அப்படின்னு வேலைக்காரங்களை ஏவி விட்டுட்டு அந்த அம்மா போயிடுச்சு. இப்போ இயேசு இப்போ இயேசுவோட டர்ன். இப்போ எப்படியும் அவர் செஞ்சு தான் ஆகணும். அதனால் என்ன பண்ணுறாரு, அந்த வேலைக்காரங்களை கூப்பிட்டு அங்கே 6 கற்சாடிகள் இருக்கும். கல்சாடிகள்னால் நம்மளுக்குடைய இப்போ அந்த தண்ணி பிடிச்சி வைக்கிற மாதிரி ஒரு ட்ரம். இந்த ட்ரம்மில் 20லேருந்து 30 கேலன் தண்ணி வரைக்கும் பிடிக்குமா. இந்த தண்ணி எதுக்கு அந்த வச்சுருப்பாங்கன்னா, யூதர்கள் எது கிடத்தாலும் உடனே ஒரு கிளென்லினஸை ஃபாலோ பண்ணுவாங்க. அது அவங்களுக்கு லேவியராகமத்தில் ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த நியமம். கையை சாப்பிட்றதுக்கு முன்னாடி கையை கழுவணும், சாப்பிட்டதுக்கப்புறம் கையை கழுவணும், உள்ளே வெளியே எங்கேயும் போயிட்டு உள்ளே வந்தால் காலை கழுவணும். இப்படி எல்லாத்துக்கும் கழுவுறதுக்குன்னே அவங்க அங்கே வரிசையாக தண்ணியை பிடிச்சி வச்சுருப்பாங்களாம். இதே மாதிரி 6 கற்சாடிகளில் தண்ணி அங்கே இருந்திருக்கு. அவங்க காலில் தண்ணி ஊற்றிட்டு வரணும், கையெல்லாம் கழுவணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த ஜாடிகளை பார்த்த உடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இந்த ஜாடிகளில் தண்ணியை நிரப்புங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவர் அப்படி சொன்ன உடனே அவங்களும் என்ன சொல்கிறாரோ அதுபடி செய்யுங்கள்னு மரியாள் சொல்லிட்டு போயிடுச்சு. அதனால் இவங்களும் உடனே அதை அப்படியே ஃபாலோ பண்ணி அதை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அப்படி செஞ்சு தண்ணியை பிடிச்சி கொண்டு வைக்கிறாங்க. வச்ச உடனே இயேசு சொல்கிறாரு அந்த வேலைக்காரங்கிட்ட, இதை கொண்டு போய் பந்தி விசாரிப்புக்காரன்ட்ட கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. பந்தி விசாரிப்புக்காரன்னா இப்போ நம்ம கேட்ரிங்கிட்ட சாப்பாடை கொடுத்துருதோம் இல்லையா,
கேட்ரிங் கமிட்டிகிட்ட கொடுத்தோடனே அதில் வந்து யார் ஒருத்தர் வந்து சூப்பர்வைசர் மாதிரி இருப்பார். மற்றதெல்லாம் இந்த குட்டி குட்டியாக பிள்ளைங்களாக கிடக்கும். சாம்பாரை கொண்டா, தண்ணியை கொண்டா, இவங்களுக்கு இதை ஊற்று, அவங்களுக்கு அதை ஊற்று அப்படின்னு அந்த சூப்பர்வைசர் சொல்லிகிட்டே இருப்பார்ல, அவங்கள வேலையை விட்டே இருப்பார்ல. அதே மாதிரி ஒரு பந்தி விசாரிப்புக்காரன் அங்கே இருக்கிறான். அவன் தான் ஹெட்டு. அவன் தான் சாப்பாடை வந்து திராட்சை ரசத்தை அந்த லைனில் அப்படியே அனுப்பி விட்டுட்டு இருப்பான். அப்போ அந்த அனுப்பி விடுற மாதிரி இவர் இயேசு சொல்கிறாரு, நீ கொண்டு போய் அந்த பந்தி விசாரிப்புக்காரன்ட்ட இதை கொடுத்துரு, அவன் போய் அவன் பரிமாறிடுவான் அப்படின்ட்டு. இப்போ தண்ணீர் திராட்சை ரசமானது பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாது. அது யாருக்கு தெரியும்? வேலைக்காரனுக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா அவனுக்கு தான் தெரியும், அவன் தான் தண்ணியை பிடிச்சி கொண்டு வந்து வச்சுருக்கான். ஆண்டவர் இதை தொடலை, இதை ஆசீர்வதிக்கலை, எதுவுமே சொல்லலை. ஆனால் அது என்னதான் மாறிடுச்சு? திராட்சை ரசமாக மாறிவிட்டது. அப்போ அவங்களுடைய குறைவுகள் இங்கே வந்து நிறைவாக மாறுகிறது. இப்போ பந்தி விசாரிப்புக்காரன்ட்ட கொடுத்த உடனே பந்தி விசாரிப்புக்காரன் முதல்ல எடுத்து டேஸ்ட் பார்க்குறான். டேஸ்ட்டு பார்த்தா அது அவ்வளோ சூப்பராக இருக்குது, அவ்வளவு டேஸ்ட்டு ரொம்ப நிறைஞ்சதாக இருக்குது. அப்போ அவர் போய் மணவாளன்ட்ட போய் போய் கேட்குறாரு, இவ்வளோ நாள் எல்லாரும் வந்து ஃபஸ்ட்டில் சூப்பரான ரசத்தை கொடுத்துட்டு கடைசியில் சாதாரணமாக தண்ணி கலந்ததாக கொடுப்பாங்க. எப்படி நம்ம இதில் பந்தியில் உட்காந்தோன்னா சாம்பார் வந்து கட்டியாக இருக்கும் இல்லையா, அடுத்து அப்படியே போக 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 கடைசி பந்திக்கு வந்தோன்னா அது ரசம் மாதிரி தண்ணியாக மாறிடும். இப்போ அதே மாதிரி இவர் வந்து சொல்கிறாரு, முதல்லலாம் நீ வந்து எல்லாரும் முதல்ல உள்ளதெல்லாம் சூப்பராக கொடுப்பாங்க, கடைசியில் போக போக தான் அது வந்து ரசம் வந்து சுவை குறைந்ததாக மாறும். ஆனால் இப்போ இங்கே வந்து முதல்லலாம் நீங்கள் வந்து சுவை குறைந்ததாக கொடுத்துட்டு இப்போ சூப்பராக கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு அவர் வந்து கேட்குறாரு. அந்த அளவுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த அற்புதம் வந்து அவ்வளவு டேஸ்டியாக அவ்வளவு சூப்பராக இருந்தது. இப்போ நம்மளும் கூட நமக்கு குறைவுகள் இருக்குன்னா அந்த குறைவுகளையே நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடாது. இந்த குறைவுகளெல்லாம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிட்ட கொண்டு போகும்போது அவர் அதை வந்து நிறைவாக்கி தருகிறார். அதை அப்படியே டோட்டலாக சேஞ்ச் பண்ணி தர்றாரு. உங்களுக்கு வந்து என்ன தேவையோ, உங்கள் தேவை என்னவோ அதை அறிந்து அதற்கேற்று அவர் வந்து செய்கிறவராக இருக்கிறார். அப்போ இதை வந்து அவர் செஞ்சு முடித்த உடனே அங்கே என்ன நடந்துச்சுன்னு பாருங்கள். 11வது வசனம் படிங்க. இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலியாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய மகிமை அந்த இடத்துல வெளிப்பட்டது. அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத இந்த முதலாவது அற்புதத்தின் மூலமாக அவர் வந்து காண்பித்தார். அடுத்து படிங்க. அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இதை பார்த்து, இந்த அற்புதத்தை பார்த்தோன்னே இந்த சீஷர்கள் மிரண்டு போயிட்டாங்க. ஆஹா, நம்ம ஆளு பெரிய ஆளு, பயங்கரமான ஆளு அப்படின்னு நினைச்சு அவர் மேல விசுவாசம் வைக்க தொடங்கினார்கள். அப்போ அவருடைய லைஃப் டைம்ல அவர் தொடங்கின முதலாவது அற்புதமாக இது திகழ்கிறது. இப்படி அவர் வந்து முதலாவது அற்புதத்தை நடத்தினார். இந்த முதலாவது அற்புதத்தை எங்க நடத்தினாரு? குடும்பத்துல தான் நடத்தினாரு. ஒரு குடும்பம் உருவாக இருந்த ஒரு இடத்துல அவர் நடத்தினார். அவர் வந்து அதுக்காக இயேசு வந்து நான் வந்து ரொம்ப பெரிய ஆளு, நான் வந்து இவங்களுக்கு நடுவுலலாம் இருக்க மாட்டேன், இங்கே போக மாட்டேன் அங்கே போக மாட்டேன்னு சொல்லலை. அவர் மனிதர்களுக்கு நடுவில் வாசம் செய்ய பிரியமாய் இருந்தவர். அவருடைய சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் என்றைக்குமே விட்டு கொடுத்ததே இல்லை. அவர் குடும்பத்துக்கு போனார். அவர் அங்கே இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ், என்னென்ன ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வந்ததோ, ஃபங்க்ஷன்லாம் வந்ததோ, அந்த ஃபங்க்ஷனெல்லாம் அவர் அட்டன் பண்ணார். இந்த ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் அவர் வந்து அதை அற்புதங்களை செய்கிறதற்கு அவர் ஒரு சிச்சுவேஷனாக அவர் மாற்றிக்கிட்டார். அதில் அவர் என்னெல்லாம் அற்புதங்கள் செய்ய முடியுமோ அந்த அற்புதங்களெல்லாம் அவர் வந்து அதில் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ நமக்கும் ஒரு சில நேரத்தில் வந்து ஐயோ அந்த வீட்டுக்குள்ள நான் போக மாட்டேன், அங்கே எப்படி நான் போக முடியும், போச்சு அவங்க அங்கே வந்து பொம்மையாக வச்சுருப்பாங்க, அந்த பொம்மையெல்லாம் நான் போய் பார்க்கவா, அங்கே போய் இதை பண்ணவா அதை பண்ணவா அப்படின்லாம் நம்ம யோசிக்கக்கூடாது. நமக்கு சொந்தக்காரங்கள்னு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. நமக்கு கொடுக்கப்பட்ட ஜனங்கள் அவர்கள். அப்போ அந்த ஜனங்களுக்கு மத்தியில் நாம் போய் அவங்களுக்குள்ளே நம்ம மிங்கிள் ஆகணும். அதை ஒதுக்கி தள்ளிடக்கூடாது. இவங்களுக்குள்ளெல்லாம் நான் போக மாட்டேன், இவங்களுக்கெல்லாம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒதுக்கி தள்ளாமல் அவங்களுக்கு நடுவில் போய் நாம் அங்கே உள்ள மிங்கிளாக என்ன ஆகும்? அபிஷேகம் நம்ம கிட்ட இருந்து அபிஷேகம் அங்கே பரவ ஆரம்பிக்கும். அப்போ அந்த இடத்துல ஒரு பெரிய அற்புதம் நடக்கும், ஒரு பெரிய அதிசயங்கள் நடக்கும். அதுக்கு வடிகாலாக நம்ம இதை எடுத்துக்கிட்டு அந்த இடங்களுக்கு நம்ம போகிறதுக்கு நம்ம எப்போவுமே முன் வர வேண்டும். இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த முதலாவது அற்புதம். இந்த முதலாவது அற்புதமே அவர் வந்து குறைவுகளை நிறைவாக்குகிறதற்காக அவர் வந்து செய்தார். அடுத்ததா
அவர் மீன்களை பிடிக்கிறதற்கு பேதுருவுக்கு இந்த அற்புதத்தை செய்தார். இது எதுல இருக்குன்னா லூக்கா 5வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 முடிய. லூக்கா 5:1-11 வரைக்கும் உள்ள வசனத்துல நம்ம பேதுருவுக்கு மீன்களை கொடுத்து அற்புதத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிகழ்த்துகிறார். இங்க என்ன ஆகுது, அவர் கெனசரேத்து என்ற கடல் அருகே அவர் நிற்கும் போது திரளான ஜனங்கள் அவரை சுத்தி நிக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் அவருக்கு தான் கூட்டம், ஃபேன் கூட்டமே கூடி இருக்குமே. அவரை சுத்தி சுத்தி எப்பவும் கூட்டம் தான். அந்த கூட்டம் இவரை நோக்கி ஓடி வருது. இவர்கிட்ட பேசணும், இவர்கிட்ட இருந்து சுகத்தை பெற்றுக்கொள்ளணும், அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும்னு அவரை நோக்கி அவரை சூழ்ந்து பிடிக்கிறாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, நம்ம இங்கே நின்னா நம்மளால் இவங்களை எல்லாரையும் ஒன்றா பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே 2 படகு நிற்கிது. இந்த படகுல ஏறி கொஞ்சம் தள்ளி போயிட்டோம்னா அவங்க கூட பேசுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த படகுல ஏறுறாரு. அந்த படகு யாருக்குரிய படகு அப்படின்னா சீமோன் பேதுருவுக்குரிய படகு. சீமோன் பேதுருவோட படகுல அவர் ஏறி உட்காந்து அவர் பேசிக்கிட்டே இருக்கிறார். பேசி முடிச்சிட்டாரு. அவன் சீமோன் பேதுருவோட படகை அவர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ அவர் நினைக்கிறாரு, இந்த சீமோன் பேதுருவுக்கு நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுக்கணும், அவனுடைய வாழ்வாதாரத்துக்கு நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, நீ வலையை போடு தம்பி, வலையை போடு, மீன் வரும், மீனை பிடிக்கலாம் அப்படின்னு அவர் சொல்கிறார். கொஞ்சம் ஆழத்தில் தள்ளிட்டு போய் அங்கே வலையை போடு, வலையில் வர மீனெல்லாம் நம்ம எடுப்போம் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போது பேதுரு சொல்கிறாரு, பேதுரு மீன் பிடிக்கிறதுல பயங்கர எக்ஸ்பர்ட்டு, போட்டெல்லாம் வேற வச்சுருக்காரு, பயங்கர எக்ஸ்பர்ட்டு. அப்போ அவர் நைட்டு போய் அவர் சொல்கிறாரு, நைட்டு ஃபுல்லாக நாங்கள் பிடிச்சிக்கிட்டு இருந்தோம், ஆனால் ஒரு மீன் கூட எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாரு. ஆனாலும் நீங்கள் சொல்கிறதுனால இதை நான் செய்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சீமோன் 5வது வசனம் படிங்க. அதற்கு சீமோன், ஐயரே, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். அங்க பேதுரு இயேசு சொன்னதுக்கு கீழ்ப்படிஞ்சு உடனே அதை செஞ்சாரு. உடனே அவர் என்ன பண்றாரு, வலையை எடுத்து போடுறாங்க. வலை போட்ட உடனே அதுல அவ்வளோ மீன். இந்த மீனை போட்டு அந்த வலையை அவங்களால பிடிச்சு இழுத்துட்டு வர முடியல. இப்போ அவர் என்ன பண்றாங்க, பக்கத்து போட்டில் இருக்கிறவங்களெல்லாம் ஹெல்ப்புக்கு கூப்பிடுறாங்க. ஹெல்ப்புக்கு கூப்பிட்டு அந்த படகை அந்த வலையை இழுத்துட்டு வராங்க. அவ்வளவு மீன்கள் நிறைந்திருந்தது அதுல. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய தேவைகள் என்னங்கிறத அவர் எப்பொழுதும் அவர் பார்த்துக்கிட்டே தான் இருக்காரு. என் பிள்ளைக்கு இது வேணும், என் பிள்ளைக்கு அது தேவைப்படுதோ, என் பிள்ளைக்கு நான் இப்போ இந்த காசை கொடுத்துட்டேன்னா அவள் சரியாயிருவாளா, என் பிள்ளைக்கு இந்த காசு கொடுத்தேன்னா அவள் அவளுக்கு அவளுடைய பிரச்சனை சரியா போகுமா அப்படின்னு அவர் தேவையே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. நம்மளுடைய தேவை என்னங்கிறதே அவருடைய குறிக்கோளாக இருக்கிறது. எப்பொழுதும் அவர் நம்ம மேல கண்ணை வச்சு நம்மளையே பார்த்துட்டு இருக்கிறாரு, நம்ம தேவையவே அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. இந்த தேவைக்கு நம்ம அவர்கிட்ட போறோமா அப்படிங்கிறது தான் அவர் கேட்கறது. அவருடைய சமூகத்துக்கு நம்ம இந்த தேவையை எடுத்துட்டு போனோம்னா அந்த தேவையை அவர் அழகா நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அதுவும் அவர் ஐடியா கொடுக்குறாரு பாருங்க. அவர் எல்லாத்தையும் மீனா வா போட் நிறைய நானே மீனை போடுறேன் அப்படின்ட்டு அவர் போடலை. அந்த மாதிரி ஒரு அற்புதத்தை அவர் செய்யல. அவர் என்ன செஞ்சாரு, வலையை தூக்கி போடு அப்படிங்கிறாரு. அப்போ அவர் நமக்கு ஐடியாவை கொடுப்பாரு. அவர் இந்த நேரத்தில் உனக்கு இந்த மாதிரி செய் அப்படின்னு ஒரு ஐடியாவை ஆவியானவர் நமக்குள்ள கொடுப்பாரு. அந்த ஐடியா படி நம்ம செய்யும் பொழுது நம்மளுடைய பொருளாதார தேவை சந்திக்கப்படும், நம்ம பிள்ளைங்களோட தேவைகள் சந்திக்கப்படும். நமக்கு 4 ட்ரெஸ் வேணும்னு நம்ம நினைப்போம். அவர் இதெல்லாம் செய்யும் மகளே, நான் உனக்கு இப்படி காசு வரும், இந்த காசு வந்தோடனே இந்த காசை வச்சு நீ வாங்கிக்கலாம் அப்படின்னு அவர் நமக்கு ஐடியா கொடுக்குறாரு. அப்போ அந்த ஐடியாவை எடுத்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது நமக்கு பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான தேவைகளிலிருந்து அவர் நமக்கு முழுவதுமாக அவர் அந்த தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். அப்போ அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இங்கே போட்ட உடனே மீனெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. மீனெல்லாம் இழுத்துட்டு வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது, சீமோனுக்கு பேதுருவுக்கு அப்போ தான் தெரியுது, ஐயோ இவ்வளோ பெரிய அற்புதத்தை அவர் செஞ்சுருக்கிறாரே அப்படின்ட்டு. அந்த அற்புதத்தை பார்த்து உணர்ந்த உடனே அவனுக்குள்ள ஒரு கில்ட் ஃபீலிங் வந்துருச்சு. ஐயோ இவர் கூட இருக்கிறதுக்கு நான் பாத்திரன் அல்ல அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஐயோ நமக்கெல்லாம் நம்ம இவ்வளோ பெரிய ஆள் கூட நம்ம இருக்கிறதா அப்படின்னு அவர் ஒரு கில்ட் ஃபீலிங்குள்ள அவர் குற்ற உணர்வு அவருக்குள்ள வந்துடுச்சு. வந்த உடனே அவர் போய் இயேசுட்ட சொல்கிறாரு, உங்கள் கூட இருக்கிறதுக்கெலாம் நான் லாயக்கே கிடையாது, நான் அப்படிப்பட்ட ஆளே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்கிறார். 10வது வசனம் படிங்க. சீமோனுக்கு கூட்டாளிகளான செபோதேவின் குமாரராகிய
யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். இதுவரைக்கும் நீ மீனை பிடிச்சுக்கிட்டு இருந்த, இனிமேல் மனுஷர்களை பிடிக்கிறவனாக நீ மாறிவிடுவாய். அப்போ அவ்வளோ நாள் சும்மா மீனுக்கு பின்னாடி போய்கிட்டு இருந்த, மீனையே பார்த்துக்கிட்டு இருந்த, இனிமேல் நீ வந்து ஆட்களை எனக்காக ஆதாயப்படுத்தி கொள்ளுகிற வேலைக்கு நீ வந்து விடுவாய் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதை சொன்ன உடனேவும் அவர் உடனே வந்து அதுக்கு கேட்டு அதுக்கு அப்படியே கீழ்ப்படிந்தாரு பேதுரு. 11வது வசனம் படிங்க. அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டாங்க. அவங்களுக்கு இருந்த எல்லா ஆஸ்தி, செல்வாக்கு, அந்தஸ்து, அவங்களுக்கு இருந்த படகு எல்லாத்தையும் தூக்கி ஓரம் கட்டிட்டு அவர் வந்து இயேசுவுக்கு பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. இதை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். அவர் நமக்கு நம்மளுடைய தேவைகளை அவர் சந்திக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. நம்மளுடைய தேவை என்னதான் இருந்தாலும் அதை எல்லாத்தையும் அவர் தந்துடுறேன் அப்படிங்கிறாரு. ஆனால் அவர் கேட்கறது, அவருக்கு பின்னாடி போகிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோமா, அவருக்கு பின்னாடி நம்ம போகிறோமா, அவரையே நம்ம நினைக்கிறோமா, அவரையே முதன்மையாக நம்ம வைக்கிறோமா அப்படிங்கிறத தான் அவர் எதிர்பார்க்குறாரு. அவர் நம்மக்கிட்ட கேட்குறது வேற ஒன்றும் கிடையாது. நீ உன் ஆஸ்தியை கொடு, உன் செல்வாக்கை கொடு, நீ வந்து 10ல் 1 பங்கை நீ வந்து கண்டிப்பாக எனக்கு தந்து தான் ஆகணும், நீ வந்து உன் பொட்டை எடுக்கணும், உன் பூ எடுக்கணும், நீ வெள்ளைச்சலை கட்டணும், அது இது எதையுமே அவர் கேட்கல. அவர் கேட்கறதெல்லாம் அவரை நம்ம முதன்மையாக வைக்கிறோமா, எல்லா காரியங்களிலும் அவர் தான் நமக்கு ஃபஸ்ட்டு அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா, அவருடைய காரியங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமா அப்படிங்கிறத தான் அவர் வந்து எதிர்பார்க்குறாரு. அப்போ அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறது தான் அவருடைய விருப்பமாக இருக்கிறது. அப்போ நம்ம அந்த விருப்பத்தை நாம் செயல்படுத்துறது நமக்கு ஏன் அதை வந்து கஷ்டமா? அவர் நம்ம தேவைகளெல்லாம் அவர் எடுத்துக்கிட்டார்ல, நமக்கு என்னென்ன தேவையோ அதை அவர் செய்து தரேன்னு அவர் சொல்லும் பொழுது அவருக்காக நம்ம வேலை செய்கிறதுல என்ன தப்பு? அவருக்குரிய காரியங்களை எடுத்து செய்கிறதுல என்ன தப்பு? அதுவும் அவர் என்ன லேசாவாக விடுற, அவர் பாடி ஈஸியாக அப்படி கஷ்டமே இல்லாமல் நம்மக்கிட்ட இருந்து வேலை வாங்குறாரு. அவர் ரொம்ப ஈஸியாக, ரொம்ப கஷ்டமே இல்லாமல் தான் நம்மக்கிட்ட வேலை வாங்குறாரு. நமக்கு என்னமோ அழுத்தத்தை கொடுத்து நீ இன்னைக்கு கண்டிப்பாக இந்த வேலையெல்லாம் முடிக்கணும் அப்படின்னு 1 2 3 4 5 6ன்னு அடுக்கி நம்மக்கிட்ட வேலை வாங்குறதே இல்லை. அவர் லேசாக அப்படி போகிற போக்கில் வேலை வாங்குற மாதிரி தான் அவர் இருக்கிறாரு. அப்போ இவ்வளவு நம்மளுடைய தேவைகளை சந்திக்க அவர் வல்லவராக இருக்கிறாருன்னா அவருடைய வேலைகளை நம்ம செய்கிறதுல ஒன்றும் தப்பே கிடையாது. அவர் கேட்குறது சின்ன சின்ன வேலைகள் தான். அந்த வேலைகளை நாம் எடுத்து செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போது அவன் தேவை மீன், அவனை வந்து அவனுடைய போட்டை யூஸ் பண்ணதுனால இவர் என்ன பண்ணுறாரு, அவனுடைய உலக பிரகாரமான காரியத்துக்கு என்ன தேவையோ அந்த தேவையை அவர் வந்து அவனுக்கு செய்து கொடுக்குறார். அதுவும் சும்மா அப்படி என்னமோ மேஜிக் மாதிரிலாம் அது நடக்கலை. அவர் ஒரு ஐடியா கொடுக்குறாரு, அந்த ஐடியா படி செய்யும் பொழுது அதில் அவ்வளவு வருது, டக்குன்னு அவங்க எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. இப்படி தான் ஆண்டவர் நமக்கும் அவர் வந்து செய்கிறவராக இருக்கிறார். அடுத்ததாக நாம் பார்க்க போகிற அற்புதம், அவர் 5000 புருஷர்களுக்கு அவர் வந்து சாப்பாடு கொடுக்குறாரு, உணவு தேவையை சந்திக்கிறார். இது எதில் இருக்குன்னா, இது வந்து 4 நற்செய்தி நூல்களிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது யோவானில் மட்டும்தான் இருக்குது. 2வது இந்த மீன்களை பிடிக்கிற அற்புதத்தை பார்த்தோன்னா அது வந்து லூக்காவில் தான், லூக்கா 5வது அதிகாரத்தில் தான் இருக்குது. இந்த 5000 புருஷர்களை போஷிக்கிற இந்த அற்புதம் வந்து 4 சுவிசேஷத்துலேயும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த 4 சுவிசேஷத்துலேயும் கொடுக்கப்பட்டிருக்குன்னா அதோட இம்பார்ட்டன்ஸ் பாருங்கள். அதை வந்து 4 பேருமே அதை வந்து உணர்ந்து அதை வந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவங்க 4 பேருமே அதை எழுதி வச்சிருக்கிறாங்க. எதுலலாம் இருக்குன்னா, மத்தேயு 14 13 21, மார்க்கு 6 30 44, லூக்கா 9 10 17, யோவான் 6 1 15. இந்த 4 நற்செய்தி நூல்களிலுமே இது வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ மத்தேயு 14வது அதிகாரத்தில் பார்ப்போம். 13வது வசனத்திலேருந்து ஆரம்பிக்குது. ஆக்சுவலாக இதில் இப்போ மத்தேயு எப்படி எழுதுறாரு அப்படின்னா, யோவான் வந்து அவன் வந்து சிரச்சேதம் பண்ணப்பட்டு விடுகிறான். அவனை யோவானை வந்து தலையை மட்டும் வெட்டி எடுத்துடுறாங்க. எடுத்து அவர் இறந்து போகிறாரு. இந்த மெசேஜ் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வரும் பொழுது அவரால் அதை கேட்டுட்டு அவரால் அமைதியாக இருக்க முடியல. அதனால் அவர் என்ன செய்கிறாருன்னு பாருங்கள். 13வது வசனம் படிங்க. இயேசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு படவில் ஏறி
வனாந்திரமான ஒரு இடத்திற்கு தனியே போனார். இதெல்லாம் விட்டுட்டு எங்கேயாவது போய் கொஞ்ச நேரம் தனியா இருப்போம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து வனாந்திரமான ஒரு இடத்துக்கு அவர் கிளம்பி போறாரு. அங்க போய் அவர் அந்த தனிமையை விரும்பி அவர் வந்து அங்க போறாரு. ஆனா என்ன பண்றாங்க, ஜனக்கூட்டங்கள் எல்லாம் அதை கேள்விப்பட்டு அவங்கள சுத்தி வந்து வளைச்சு பிடிச்சிடுறாங்க. வளைச்சு பிடிச்சி அவர்கிட்ட எப்படியாவது மெசேஜ் அவருடைய உபதேசங்களை கேட்கணும், அவர்கிட்ட இருந்து நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அதை வந்து ரிசீவ் பண்ணுறதுக்காக அவரை வந்து சுற்றி வந்து பிடிக்கிறாங்க. இது வந்து மத்தேயு எழுதுறாரு. மற்ற சுவிசேஷகர்கள் மார்க்கு அப்புறம் லூக்கா இவங்கெல்லாம் என்ன எழுதுறாங்கன்னா, மார்க்கு 6வது அதிகாரத்தில் உள்ள வசனம் படிங்க. அப்பொழுது அப்போஸ்தலர் இயேசுவினிடத்தில் கூடி வந்து தாங்கள் செய்தவைகள் உபதேசித்தவைகள் யாவையும் அவருக்கு அறிவித்தார்கள். அவங்க வந்து சீஷர்கள் எல்லாம் அவர் வந்து ஊழியம் பண்றதுக்காக அவர் வந்து அனுப்பி விடுறாரு. அப்ப அவங்க சொன்னா பிசாசு ஓடிச்சு, அவங்க கையை வச்சா சுகம் கிடைச்சிச்சு. இதெல்லாம் பார்த்த உடனே அந்த சீஷர்கள் அவ்வளவு சந்தோஷப்பட்டுட்டாங்க. சீஷர்களை தான் இங்க அப்போஸ்தலர்னு போட்டிருக்கு. அப்போ அவங்களெல்லாம் பார்த்து அவங்க பட்டுட்டு வந்து அவங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து இதெல்லாம் நடக்கு, அற்புதம் நடக்கு, அப்படி நடக்கு, ஆஹா சூப்பர் சூப்பர் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. சொன்ன உடனே அவங்க இவ்வளோ பெரிய கஷ்டமான வேலையை செஞ்சுட்டு வந்திருக்காங்களா, இவங்க வேலை செஞ்சுட்டு வந்தோடனே அவங்களுக்கு ஒரு ஓய்வு தேவை அப்படின்னு அவர் வந்து அவங்கள ஒரு ஓரமான இடத்துக்கு, ஒரு தனிமையான இடத்துக்கு போய் நம்ம ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு அவர் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. ஆனால் ஜனங்கள் வந்து அவர்களை விடவில்லை. அவங்க ஜனங்கள் வந்து திருப்பியும் அவங்கள சுற்றி வளைச்சி கட்டிக்கிட்டாங்க. வளைச்சி கட்டி எப்படியாவது இவர்கிட்ட இருந்து எல்லா நியூஸையும் கறந்துடணும், இவர்கிட்ட இருந்து மெசேஜை உபதேசங்களை வாங்கி கொள்ளணும், இவர் என்னென்ன அற்புதங்களை செய்கிறாரோ அந்த அற்புதங்களெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு அவரை சுற்றி வந்து பிடிச்சிக்கிட்டாங்க. இப்படி சுற்றி வந்து பிடிச்சிட்டு அவர் நிற்கும் போது அவருக்கு உடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கஷ்டத்தில் உள்ளவங்களை பார்த்த உடனே ஒரு மனதுருக்கம் வந்துடும். அவரால் அதை வந்து தாங்கிக்கிடவே முடியாது. அவர் வந்ததே அதுக்கு தானே. அவர் மேசியாவாக வந்தது. யூத ஜனங்கள் என்ன நினச்சாங்க, அவர் வந்து ஒரு ராஜ்யத்தை நட்டுவார், ஒரு ராஜ்யத்தை கட்டி வைப்பார், இந்த ராஜ்யத்தில் அவர் வந்து ஒரு அரசர் மாதிரி இருப்பார், நம்மெல்லாம் அங்கே பிஷப்பு அது இதுன்னு நம்ம இருந்துக்கிடலாம், மந்திரிகளாக இருந்து நம்ம செயல்படலாம் அப்படின்னு இவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அவர் அப்படி வர்றதான் மேசியான்னு. ஆனால் இவர் மேசியாவாக எதுக்கு வந்தார், ஜனங்களை விடுவிக்கிறதற்காக. அவர் விடுவிக்கிறவராக வந்ததுங்கிற மீனிங்கை அவங்க வந்து வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் இவர் வந்து உண்மையிலே கட்டுண்டவர்களை விடுவிக்கிறதற்காக வந்தார். யாரெல்லாம் கஷ்டத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிறதே மேசியாவோட கடமையாக இருந்தது. அந்த கடமையை நிறைவேற்றுவதற்காகவே அவர் வந்து எல்லா இடங்களுக்கும் சுற்றி திரிந்தார், எல்லா இடங்களுக்கும் போனார், எல்லா இடத்துலையும் அவர் வந்து அற்புதங்களை நடத்தினார். யாரெல்லாம் கஷ்டத்தில் இருக்காங்களோ அவங்க வந்து என்ன கஷ்டத்தை சொல்கிறாங்களோ அந்த கஷ்டத்துக்கு அவங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்தார். அவங்க வியாதியோடு இருந்தாங்கன்னா வியாதியை சுகமாக்கினார், பிசாசின் பிடியில் இருந்தாங்கன்னா பிசாசிட்ட இருந்து அவங்களுக்கு விடுதலையை வாங்கி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவங்க தேவையோடு இருந்தாங்கன்னா அவர்கள் தேவையை அவர் வந்து சந்தித்தார். இப்படி அவர் அற்புதங்களை செய்துட்டு போக 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 அவருக்கு வந்து ரொம்ப பெரிய ஃபெமிலியாரிட்டி வந்துச்சு, ரொம்ப ஃபேமஸ் ஆனார். அப்போ எங்கே போனாலும் அவர் சுற்றி கூட்டம் தான் இருக்கும். இப்படி வந்து ஒரு ஜனக்கூட்டம் அவரை வந்து பார்க்க வந்திருக்கு. அவர் வந்த உடனே அவர் உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு, அவர் உபதேசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் பேச பேச இவங்களும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. கேட்டுக்கிட்டே இருக்க வந்து டைம் ரொம்ப ஆயிடுச்சு. அப்போ அந்த டைம் ஆன உடனே இந்த சீஷர்களுக்கு வந்து வருத்தம் வந்துருச்சு. அவங்க ரொம்ப என்னமோ மக்களுக்காக கவலைப்படுற மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துட்ட போய் ரொம்ப நேரம் ஆயிட்டு இனிமேலும் வச்சிருக்காதீங்க, டைம் ஆயிட்டு, சீக்கிரம் விடுங்க அப்படின்னு சொல்லி இயேசுகிட்ட சொல்லதுக்கு சீஷர்கள் வந்துட்டாங்க. சீஷர்கள் வந்து அதே மாதிரி சொல்கிறாங்க. சொன்ன உடனே அவங்க ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்காங்க, இங்கே பக்கத்தில் சுற்று வட்டாரத்தில் ஒரு கிராமம் கூட கிடையாது, ஒரு ஊர் கூட கிடையாது சாப்பாடு வாங்கிறதுக்கு, அதனால் இவங்களெல்லாம் நீங்கள் வந்து அனுப்பி விட்டுருங்க அப்படின்னு மக்களுக்காக பேசுகிற மாதிரி அவங்க வந்து பேசுகிறாங்க. அப்போது இயேசு ஏற்கனவே அவங்க மேலே மனதுருக்கம் உரியவர் தானே. அவர் நீங்கள் எதுக்கு அவங்கள வெளியே சாப்பிட அனுப்ப போகிறீங்க, நீங்களே அவங்களுக்கு சாப்பாடை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ இத்தனை பேருக்கு சாப்பாடா, 8 மாதத்துக்குரிய சம்பளத்தை போட்டாலும் இவங்களுக்கு நம்ம சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியாதே அப்படின்னு அவங்க எல்லாம் கவலைப்படுறாங்க. இதில் யோவானில் வந்து பிலிப்பு கிட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை சொல்கிறதாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ பிலிப்புவை ஏன் சொல்கிறாங்கன்னா அவர் தான் பக்கத்தூருக்காரரு. அப்போ அவருக்கு தான் இங்கே என்னத்தையும் வாங்க முடியும் வைக்க முடியுங்கிறது அவருக்கு தெரியும். அப்போது பிலிப்புட்ட சொல்லும் போது அவரும் வாயை பிளந்துட்டாரு. ஐயோ இவ்வளோ பேருக்கா, நம்மளால் ஆகாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இயேசு கேட்குறாரு, உங்ககிட்ட என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அங்கே இருந்த ஒரு சின்ன பையன்கிட்ட
5 அப்பமும் 2 மீனும் இருந்துச்சு. அப்போ அந்த 5 அப்பமும் 2 மீனும் இருக்கிறத இயேசு கிட்ட வந்து சொல்கிறாங்க. அப்போ அவங்க கிட்ட என்ன இருந்ததோ அதை அவர் பெற்றுக்கொண்டார். இதை பெற்றுக்கொண்டு அவர் என்ன செய்கிறாரு? ஜஸ்ட் ஒரு ஸ்தோத்திரம் தான் பண்ணுறாரு, ஒரு நன்றி தான் சொல்கிறாரு. வானம் மேலே அண்ணாந்து பார்த்து அவர் ஒரு நன்றியை சொல்லிட்டு அதை பிட்டு அவர்களிடத்துல கொடுக்குறாரு. அப்பவும் அவங்க என்ன எல்லாரையும் வரிசையாக, அதுலேயும் டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணியிருக்காரு பாருங்க நம்ம இயேசு. அழகாக எல்லாரையும் வரிசையாக உட்கார வச்சுருக்காங்க. வரிசையாக 50 பேரா 100 பேரா உட்கார வச்சு இவங்க அப்பத்தை கொடுக்க மீனை கொடுக்க, அப்பத்தை கொடுக்க மீனை கொடுக்க, அவங்களும் சும்மா அடித்து நொறுக்கியிருக்காங்க. எல்லாரும் திருப்தியாக சாப்பிட்டார்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ திருப்தியாக சாப்பிட்டுட்டு எத்தனை பேர் சாப்பிட்டாங்களா? 5000 புருஷர்கள். 5000 புருஷர்கள்னு ஏன் எழுதியிருக்குன்னா, அந்த காலத்தில் யூதர்களில் வந்து இந்த மாதிரி கேதரிங்ஸ் இருந்ததுன்னா ஆண்களை தனியாக உட்கார வச்சு சாப்பிட வைப்பாங்களாம், பெண்களையும் குழந்தைகளையும் தனியாக வச்சு சாப்பிட உட்கார வைப்பாங்களாம். இப்போ இதில் வந்து 5000 புருஷர்கள், அவங்க கணக்கு வந்து புருஷர்களை மட்டும்தான் கணக்கு பண்ணியிருக்காங்க. அதுலேயும் 5000 புருஷர்களாக இருந்தார்கள். இப்போ இந்த 5000 புருஷர்னா எப்படியும் அவங்களில் ஒரு மனைவியோடு வந்திருந்தாலும் இன்னொரு 5000 இல்லையா, ஒரு பிள்ளையோட வந்திருந்தாலும் இன்னொரு 5000, இப்போ 2 பிள்ளைனா அதையும் டபுள் ஆகும். அப்போ அத்தனை பேர் சாப்பிட்றதுக்கு அந்த 5 அப்பம் 2 மீனை வச்சு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புதத்தை செய்தார். என்ன அவங்க கையில் இருந்ததோ அதை அவர் வாங்கினார். அப்போ நம்ம கையில் என்ன இருக்கோ அதை நம்ம அவருடைய கையில் நம்ம ஒப்பு கொடுக்கணும். நம்மக்கிட்ட தாளந்துகள் இருக்கலாம், நம்ம நல்ல பாடுறவங்களா இருக்கலாம், நல்ல எழுதுகிறவங்க, கவிதை எழுதுகிறவர்களாக இருக்கலாம், அப்போ பாட்டு எழுதி கொடுக்கலாம். நம்ம பாடுறவர்களாக இருந்தால் நம்ம வர்ஷிப் லீடர்ஸாக வர்றதுக்கு நம்ம கையில் என்ன இருக்கோ அதை அவர் கையில் கொடுக்கணும். சிலர் நல்ல பேச்சு திறமை உள்ளவர்களாக இருக்கலாம், சிலர் பைபிள் நாலேஜ் நிறைய இருக்கிறவங்களா இருக்கலாம். இப்படி நம்மக்கிட்ட என்ன இருக்கோ, எது இருக்குதோ அதை அவருடைய கையில் நம்ம கொண்டு போய் கொடுத்தோன்னா, அது சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சமாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை அவர் வந்து மல்டிப்ளை பண்ணி தருவார், அதை அப்படியே பெருக்கி தருவார் நம்ம கையில். அப்போ அதை நம்ம வாங்கும் பொழுது நம்மளை அடுத்த லெவலுக்கு அவர் எடுத்து செல்லுகிறார். அப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை நம்ம அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தா போதும், அதை அவர் வந்து மல்டிப்ளை பண்ணி தருகிறார். அதே மாதிரி அதை கொடுத்ததையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மிச்சம் இருந்ததை அவர் வேஸ்ட் பண்ணவே விடலை பாருங்க. எதையும் வேஸ்ட் பண்ணுறது நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு பிரியமில்லை. 12 கூடை நிறைய மீதம் எடுத்திருக்கிறார்கள். அப்போது நமக்கு என்ன தேவையோ அதுக்கு எக்ஸஸாக தான் ஆண்டவர் எப்பொழுதுமே நமக்கு செய்வார். இப்போ நமக்கு 10 ரூபா தேவைன்னா அவர் கண்டிப்பாக நமக்கு 20 ரூபா தருவார். அப்போ அதுலேருந்து மீதம் எடுக்கிற அளவுக்கு தான் நம்மளை வைத்திருக்கிறார். அப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை நம்ம அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தோன்னா அதை அவர் மல்டிப்ளை பண்ணி தருவார். அதை நம்ம யூஸ் பண்ணும் பொழுது நமக்கு அது வந்து பன்மடங்காக பெருகி மீதமும் நம்மளால் எடுக்க முடியும். அப்போது இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு செய்கிற ஒரு அற்புதமாக இருக்கிறது. எந்த சிச்சுவேஷன் இம்பாசிபிள்னு நமக்கு இம்பாசிபிளாக இருக்கோ, நம்மளால் செய்ய முடியலைன்னு நம்ம எந்த சிச்சுவேஷனில் இருக்கோமோ அந்த சிச்சுவேஷனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு பாசிபிளாக மாற்றிக்கொள்ளுகிறார். அவர் அதை வந்து அவருக்கு ஏற்ற சூழலாக மாற்றி அங்கே ஒரு அற்புதத்தை செய்கிறார். நம்ம முடியலைன்னு அவர் கையில் கொண்டு போய் கொடுக்கும் பொழுது அவர் அதில் அற்புதத்தை செய்கிறார். நம்ம அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு என்னெல்லாம் தேவையோ என்னெல்லாம் புலம்பணுமோ, பக்கத்து வீட்டு பத்மாக்கா, முன் வீட்டு முத்தம்மாக்கா, பின் வீட்டு பிச்சம்மாக்காட்ட போய் நம்ம சொல்ல ஆரம்பிச்சிடுறோம், நம்ம அதை புலம்ப ஆரம்பிச்சிடுறோம். அப்படி நம்ம புலம்பாமல் அந்த சிச்சுவேஷனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிட்ட கொண்டு போகும் பொழுது அவர் அந்த சிச்சுவேஷனை எடுத்து அதில் ஒரு அற்புதத்தை செய்து அவர் நமக்கு பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். அடுத்ததா மீன் வாயில காசு வந்துச்சே, அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது வந்து மத்தேயு 17:24 27 இருக்குது. இப்போ அவங்க கப்பர்நகூமில் இருக்காங்க. கப்பர்நகூம் தான் அவங்களுடைய ஆஃபீஸ். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குரிய ஆஃபீஸ் வந்து கப்பர்நகூமில் இருக்குது. அவர் கப்பர்நகூமுக்கு வந்திருக்கிறாரு. அங்கே வந்து வரி பணம் வாங்குகிறவர்கள், வரி பணம் கேட்குறவங்க வந்து பேதுருட்ட லைட்டாக பிட்டை போட்டு பார்க்குறாங்க. அவர் வரியெல்லாம் கட்டியிருக்காரா, எப்படி அவர் வந்து கவர்மெண்ட்டுக்கு அடங்கி தான் நடக்கிறாரா, இல்லாட்டி அவர் பாட்டுக்கு தனி ராஜாங்கம் நடத்திட்டு இருக்காரா, அதை வச்சு அவரை பிடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரி பணத்தை வாங்குகிறவர்கள் பேதுருட்ட வந்து உங்கள் போதகர் வந்து வரி பணம்லாம் செலுத்துகிறாரா, எப்படி செலுத்துறாரு அப்படின்னு கேட்குறாங்க. இவரும் உடனே ஆமாம் எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு அவரும் உடனே ஆமாம்னு சொல்லி வச்சுட்டாரு.
இந்த இந்த வரி பணம் செலுத்துகிற இந்த இன்சிடெண்ட்டை வந்து மத்தேயு மட்டும்தான் எழுதியிருக்கிறாரு. ஏன்னா மத்தேயு தான் வந்து ஆயக்காரர், அவர் தான் டேக்ஸ் கலெக்டர், அவர் தான் வரி பணத்தை கலெக்ட் பண்ணுறவர். அதனால அவருக்கு இந்த இன்சிடெண்ட் தெரிஞ்சிருக்கு, அதனால அவர் மட்டும் இதை எழுதியிருக்கிறாரு. அப்போ அவர் வந்து கேட்குறாங்க, அவர் பேதுரு சொல்கிறாரு, ஆமாம் ஆமாம் எல்லாம் நாங்களாம் கட்டிட்டு தான் இருக்கோம், எல்லாத்தையும் எல்லாம் கரெக்டாக தான் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வீட்டுக்குள்ளே வராரு. வீட்டுக்குள்ளே வரும்போது இயேசு அங்கே உட்காந்து இவர் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு உட்காந்துருக்காரு. கேட்டுட்டு உட்காந்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். மத்தேயு 17:25 வாசிங்க. அவன் வீட்டிற்குள் வந்தபொழுது அவன் பேசுகிறதற்கு முன்னமே இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? பூமியின் ராஜாக்கள் தீர்வையையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியரிடத்திலோ யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார். வரி வந்து யார்கிட்ட வாங்குவாங்க? பிள்ளைங்க கிட்டேயா வாங்குவாங்க? இப்போ ஒரு ராஜா இருக்கிறாரு, ராஜா நாட்டை ஆண்டுகிட்டு இருக்காருன்னா ராஜா வந்து அவருடைய பிள்ளைங்கிட்டயா போய் வரி பணத்தை கேட்பாங்க? இல்லாட்டி வெளியாட்கள்கிட்ட கேட்பாங்களா அப்படின்னு கேட்குறாரு. நம்ம இப்போ கடை வச்சு நடத்துகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு டீ கடை வச்சுருக்கோம், இந்த டீ கடையில் வந்து நம்ம பிள்ளை வந்து வடை எடுத்து திங்குதுன்னா அந்த வடைக்கு நம்ம காசு போடுவோமா? போட மாட்டோம்ல. அதே மாதிரி தான் அவர் கேட்குறாரு. இவங்க வந்து வரியை வந்து பிள்ளைங்க செலுத்தணுமா இல்லாட்டி அந்நியர்கள் செலுத்தணுமா அப்படின்னு அவர் கேட்குறாரு. அவர் என்ன நோக்கத்தில் கேட்குறாரு? அவர் அந்த இடத்துக்கு அவர் தான் சொந்தக்காரரு இல்லையா? அவர் வந்து குமாரன். அப்போ அவர்கிட்ட இருந்து வரி பணத்தை வாங்கணுமா, அது தேவையா அப்படிங்கிறத தான் அவர் வந்து கேட்குறாரு. 26வது வசனம் படிங்க. அதற்கு பேதுரு, அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் என்றான். இயேசு அவனை நோக்கி, அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டுவதில்லையே. அப்ப அந்நியருக்கு மட்டும்தானே கொடுக்கணும், எதுக்கு பிள்ளைங்க கொடுக்கணும்? நான் வந்து குமாரன், நான் என்னத்துக்கு கொடுக்கணும், எனக்கு இவ்வளவு சொந்தம் அப்படின்னு அவர் வந்து கேட்குறாரு. அப்படி இருந்தும் அவர் என்ன சொல்றாரு பாருங்க, அடுத்து படிங்க. ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலாய் இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார். இப்போ போய் மீன் தூண்டில் போட்டு மீனை பிடி அப்படின்னு சொல்றாரு. வர்ற மீனை வந்து நீ எடுத்தனா அந்த வாயில காசு இருக்கும், வெள்ளி காசு இருக்கும். இந்த வெள்ளி காசை எனக்காகவும் உனக்கு, அவரையும் பேதுருக்கும் சேர்த்தே கொடுத்துட்டாரு, எனக்காகவும் உனக்காகவும் சேர்த்து நீ வந்து வரியை கொடு அப்படிங்கிறாரு. இப்போ இந்த தூண்டில போட்டு அந்த மீனை பிடிக்கும் பொழுது அதில் இருக்குள்ள அந்த இது கொக்கி மாதிரி தானே இருக்கும். இந்த கொக்கி போய் அந்த மீனோட வாயில் பட்ட உடனே அது என்ன பண்ணும்? ஆண் திறந்துடும்ல, திறந்து தானே வரும். திறந்து வரும் பொழுது அது வாயில் வெள்ளி காசு இருந்தாலும் என்ன பண்ணும்? கீழே தான் விழும். ஆனால் இது ஒரு அற்புதங்கிறத காண்பிக்கிறதற்காக அது என்ன நடக்கு பாருங்க, அது வாயையும் திறந்தாலும் அந்த வெள்ளி காசு கீழவே விழலை. அந்த வெள்ளி காசோட அந்த மீன் வந்து வருது. அந்த மீன் வந்து அதோட வாயில் இருக்க அந்த வெள்ளி காசை எடுத்து அவங்க வந்து வரி பணத்தை செலுத்துகிறார்கள். அப்போ அவர் வந்து இந்த பூமிக்கு இந்த தளத்துக்கு சொந்தக்காரராக அவர் இருந்தாலும் அவர் இங்கே வரும் பொழுது என்னென்ன கடமைகள் இருந்ததோ அந்த கடமைகளெல்லாம் அவர் சரிவர செய்து வந்தார். அவர் எதையுமே விட்டு விடவில்லை. அவருடைய தகப்பன் தாய்க்கு என்ன செய்யணுமோ அதையும் செஞ்சார். அவருடைய சொந்த அண்ணன் தங்கச்சிகளுக்கெல்லாம் என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சார். அதே மாதிரி கவர்மெண்ட்டுக்கு என்ன செய்யணுமோ அதையும் அவர் வந்து செய்கிறவராக இருந்தார். நம்ம வந்து இதெல்லாம் நமக்கு என்னத்துக்கு, இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் நம்ம செய்யணுமாக்கும், நானே வெறும் ஒரு பஞ்ச பரதேசி, இதுக்கு போய் நான் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டணுமா அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம கவர்மெண்ட்டுக்கு செய்ய வேண்டியதை நாம் செய்து தான் ஆகணும். நமக்குரிய கடமைகள் என்ன இருக்கோ அந்த கடமைகளை நாம் நிறைவேற்றணும். இதை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறாரு. நம்ம இதெல்லாம் செய்யும் பொழுது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய பொருளாதாரத்தில் ஆண்டவர் வந்து நம்மளை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடுவார். அவர் வந்து நம்மளை கீழே விடவே போகிறதில்ல. நம்மளுடைய தேவைகளை அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். அற்புதத்தின் மூலமாக அவர் நம்மளுடைய தேவைகளை எப்பொழுதும் சந்திக்கிறவராகவே இருக்கிறார். இதே மாதிரி நமக்கும் தேவை வரும்போது அவர் வந்து ஒரு அற்புதத்தின் மூலமாக நமக்கு நம்மளுடைய பொருளாதாரத்தை அவர் வந்து நமக்கு கொடுக்கிறவராக அவர் இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அடுத்ததா அவர் வந்து 4000 பேருக்கு அவர் வந்து உணவளிக்கிறார். இது வந்து மத்தேயு 15வது அதிகாரம் 32லிருந்து 39 வரைக்கும் உள்ள வசனத்தில் இருக்குது. அடுத்து மார்க்கும் இதை பற்றி எழுதியிருக்கிறாரு. மார்க்கு 8:1லிருந்து 10. மத்தேயு 15 பார்ப்போமா? 15 32லிருந்து 39.
சரி ஏற்கனவே தான் 5000 பேருக்கு போஷிச்சிட்டார்ல, இது என்னது புதுசாக கொடுத்துருக்காங்க, இது வேறையாக்கும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு அது வந்து யூத ஜனங்களுக்கு அவர் வந்து செய்த அற்புதம். அது வந்து யூத ஜனங்களுக்காக அவர் செஞ்ச அற்புதம். அங்கே வந்து முக்காவாசி பேர் யூத ஜனங்களாகவே இருந்தார்கள். இது வந்து அவர் எங்கே செய்கிறாருன்னா புறஜாதிகளின் மத்தியில் அவர் வந்து இந்த அற்புதத்தை செய்கிறார். புறஜாதியாருக்கு மத்தியில் அவர் வந்து இந்த அற்புதத்தை அவர் வந்து செய்கிறார். மத்தேயு 15:32 படிங்க. பின்பு இயேசு தம்முடைய சீசர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கி இருந்து சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை, வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். அவர் பார்த்தோன்னே, ஜனங்களை பார்த்தோன்னே அவருக்கு மனதுருக்கம் வந்துருச்சு. எப்போ அவர் ஜனங்களை பார்த்தாலும் அவர் வந்து மனம் இறங்குகிறார். அவர்களை பார்த்து அவருக்கு அப்படி ஒரு இது வந்துடுது, மனதுருக்கம் வந்து அவர்களுக்கு அவர் வந்து அற்புதத்தை செய்யணுங்கிறது தான் அவருடைய எண்ணமாக இருக்கிறது. இப்போ இவங்கெல்லாம் உட்காந்து அவருடைய போதனைகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அப்போ அவங்களுக்கு அற்புதங்களை அவர் செய்கிறாரு. இதெல்லாம் செஞ்சு செஞ்சு வந்த உடனே அவங்களுக்கு வந்து ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இப்போ அவங்கள சாப்பிட அனுப்புறதுக்கு அவருக்கு மனசு இல்லை. எப்படியாவது சாப்பாடை கொடுத்துட்டு அவங்கள அனுப்பணும், இல்லாட்டி அவங்க சோர்ந்து போவாங்க, எங்கேயாவது கீழே விழுந்துடக்கூடாது அப்படின்னு அவர் யோசிக்கிறார். அப்போ அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு அவர் வந்து நினைக்கிறாரு. அடுத்து 33வது வசனத்தில் நம்ம அப்ரெண்டிஸ்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்க. அதற்கு அவருடைய சீசர்கள், இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு திருப்தி உண்டாகும்படி வேண்டிய அப்பங்கள் இந்த வனாந்தரத்திலே நமக்கு எப்படி அகப்படும் என்றார்கள். நமக்கு எங்க கிடைக்க போகுது, நம்ம புலம்புற மாதிரி தான். எப்போ பாரு நமக்கு இந்த புலம்பல் தான் முதல்ல நிற்கும். ஒரு தேவை வந்துட்டுன்னா ஐயையோ நான் இதை எப்படி செய்ய போகிறேனோ, போச்சே போச்சே, இப்படி வந்துட்டே நான் என்ன செய்ய போகிறேனோ எனக்கு தெரியலையே, இதே புலம்பல் தான். எப்போ பாரு ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டுன்னா அந்த சுச்சுவேஷனுக்கு பாசிட்டிவாக நம்ம ஒரு நாள் பேசுகிறதே கிடையாது. பாசிட்டிவாக ஆண்டவர்கிட்ட போவோம், ஆண்டவர் செய்வார், கர்த்தர் பார்த்துக்குவார் சிஸ்டர் அப்படின்னு நம்ம ஒரு நாள் நினைக்கிறதே கிடையாது. எப்போ பாரு ஒரு புலம்பல் தான் போட்டுற வேண்டியது. இந்த புலம்பலெல்லாம் முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் தான் ஏசு நம்ம கண்ணுக்கு முன்னாடியே வருவார். ஆஹா இனிமேல் ஏசுக்கிட்ட போகலாம் அப்படின்ட்டு போகிற. முதல் எடுத்த உடனே அதை ஃபுல்லும் வெளியே கொட்டி தீத்துறணும். அதுலேயும் லேடிஸ் நமக்கு எடுத்த உடனே அவ்வளோ புலம்பலையும் தள்ளிடணும். தள்ளி நம்மளோட இமோஷன்ஸ் அவ்வளோத்தையும் வெளியே தள்ளிடணும். நமக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையும் வெளியே தள்ளி முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம இயேசுவையே பார்ப்போம். அதே மாதிரி தான் இந்த சீஷர்களும் ஐயையோ இவங்களுக்கு வேண்டிய அப்பத்துக்கு நம்ம இந்த வனாந்தரத்தில் எங்கே போகிறது அப்படின்னு அவங்க வந்து குறைவுகளையே பார்க்குறாங்க. அவங்க எங்கே போனாலும் என்ன குறை இருக்குங்கிறத தான் அவங்க பார்க்குறாங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மக்கிட்ட என்ன இருக்குங்கிறத அவர் பார்க்குறாரு. இருக்கிறத பார்க்கறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இல்லாததை பார்க்கறதுக்கு பிசாசு நம்மளோட ஃபோக்கஸை அந்த பக்கமே திருப்பான். எது இல்லையோ அது பக்கமே திருப்பிட்டு இருப்பான். ஆனால் இயேசு நம்ம கையில் என்ன இருக்குங்கிறத தான் அவர் பார்க்குறாரு. நம்ம கையில் இருக்கிறத எடுத்து அவர் வந்து மல்டிப்ளை பண்ணி கொடுக்குறாரு. அடுத்த வசனம் படிங்க, என்ன நடக்கு. அதற்கு இயேசு, உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள் 7 அப்பங்களும் சில சிறு மீன்களும் உண்டு என்றார்கள். அங்கே எத்தனை அப்பம்? 5 அப்பம் 2 மீன். இங்கே 7 அப்பம் சில சிறு மீன்கள் உண்டு. அப்போ இப்போ தான் சொல்கிறாங்க ஐயோ எங்ககிட்ட இது மட்டும் இருக்குது அப்படின்னு. அதையும் கொஞ்சம் அப்படி குறைபாடோடு சொல்கிறாங்க, இவ்வளோதான் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அடுத்து படிங்க 35வது வசனம். அப்பொழுது அவர் ஜனங்களை தரையில் பந்தி இருக்க கட்டளையிட்டு எல்லாரையும் உட்கார வச்சுட்டாங்க. லைனாக உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த 7 அப்பங்களையும் அந்த மீன்களையும் எடுத்து சோத்திரம் பண்ணி பிட்டு தம்முடைய சீசர்களிடத்தில் கொடுத்தார். சீசர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். அவரை எடுத்து அவர் வழக்கம் போல என்ன செய்யணுமோ அவரை எடுத்து அதை ஸ்தோத்திரம் பண்ணி, நன்றிப்பா நீங்கள் இதை கொடுத்ததுக்கு நன்றி, இதை நான் வந்து ஆசீர்வதிக்கிறேன், இதை பெருக பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பிச்சு கொடுக்குறாரு. அவர் அதை பிரித்து கொடுக்குறாரு. கொடுக்கும் பொழுது அங்கே இருக்கிற அத்தனை பேரும் அதை சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு போக எத்தனை மீதம் எடுத்தார்கள்? எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 7 கூட நிறைய எடுத்தார்கள். அங்க எத்தனை கூட? 12 கூட. இங்க 7 கூட நிறைய எடுத்தார்கள். அதை சாப்பிட்டது எத்தனை பேரு? 32. ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர் 4000 பேராய் இருந்தார்கள். 4000 பேர் இதை வந்து சாப்பிட்டுருக்காங்க. அங்க 5000 பேரு, இங்க 4000 பேரு சாப்பிட்டுருக்காங்க. இப்போ 4000 பேர்னா 4000 புருஷர்கள். அவங்க அதை தான் கணக்கு பண்ணுறாங்க. அவங்க எங்கே ஆம்பளைங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்காங்க. அங்கே யூதர்கள் மத்தியில் அதுதான் மெயின். ஸோ அவங்க வந்து அதை கணக்கு எடுத்திருக்காங்க. அப்போ 4000 பேர்னா எப்படி 4000 லேடிஸ் இருந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் 1 இல்லைன்னா 2 பிள்ளைங்க அப்படின்னு கணக்கு போட்டோனாலும் அது அப்படியே டபுள்
ட்ரிப்பிள் ஆகுது. ட்ரிப்பிள் ஆகி அத்தனை பேர் வந்து அதை சாப்பிட்டு மிச்சம் 7 கூடை நிறைய அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். இது வந்து புறஜாதியார் மத்தியில் நடந்த ஒரு அற்புதம். அப்போ நம்ம வந்து நம்மளுடைய தேவைகளை பார்த்துட்டே, நம்ம குறைகளை பார்த்துட்டே நம்ம இருக்கக்கூடாது. ஐயோ என்கிட்ட இவ்வளோ தானே இருக்குது, என்கிட்ட இப்படி தானே இருக்குது, நான் என்ன செய்வேன் அப்படின்னு நம்ம குறைகளை பார்க்கறத விட்டுட்டு, நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை எடுத்துக்கிட்டு அப்படியே ஆண்டவர்கிட்ட போய் ஒரு ஸ்தோத்திர ஜபத்தை ஏறெடுத்தோம்னா அப்போ என்ன ஆகும், அது அப்படியே மல்டிப்ளை ஆகும். இதை தான் நம்ம வந்து பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனம் 4:6 படிங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் சோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நம்ம என்ன பண்ணணும், எதையும் பற்றி கவலைப்படாமல் நம்மளுடைய தேவைகள் எல்லாவற்றையும் என்ன பண்ணணும், ஒரு ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினால அவர்கிட்ட போய் நாம் சொல்லணும். அப்படி நாம் சொல்லும் பொழுது நம்மளுக்கு என்ன வரும், 7வது வசனம் படிங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். முதலாவது நமக்கு கிடைக்கிறது எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம். தேவ சமாதானம் நம்ம உள்ளத்தை நிறைக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், போய் அவர்கிட்டையும் போய் குறையா பாடிக்கிட்டு இருக்கக்கூடாது, குறையா சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அவர்கிட்டையும் நம்ம போய் என்ன பண்ணணும், நம்மளுடைய தேவைகளை ஸ்தோத்திரத்தோடே கூடிய விண்ணப்பத்தினால தெரியப்படுத்தணும். அப்போ ஏசப்பா எனக்காக நீங்கள் இந்த சிலுவையில் என்னுடைய தேவைகளை நீங்கள் சந்திச்சிட்டீங்க, என்னுடைய பிரச்சனைகளுக்கும் நீங்கள் சிலுவையில் தீர்வை கொண்டு வந்துட்டீங்க, அதற்காக உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தேவைகளை அதில் கொண்டு வந்து இணைச்சோம் அப்படின்னா அப்போ என்ன வரும், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்மை நிறைக்கிறது. அப்போ அந்த தேவ சமாதானம் நமக்குள்ளே வந்த உடனே அந்த அங்கலாய்ப்பு நம்மளை விட்டு போயிடும், தேவ சமாதானம் நமக்குள்ளே வந்துடுது. இந்த தேவ சமாதானம் வந்தோடனே நம்ம மைண்ட் எப்படி ஒரு ரெஸ்ட்டுக்கு வந்துடுதுல, ரெஸ்ட்டுக்கு வந்த உடனே இதை ஆவியானவர் ஆட்கொண்டு விடுகிறார். அப்போ அவர் நம்ம சிந்தையில் அது வரைக்கும் அவர் சொல்லிக்கிட்டு தான் இருப்பார், நம்ம தான் அந்த அங்கலாய்ப்பில் அவர் சொல்கிறத காதில் வாங்குறதே கிடையாது, நம்ம அதை விட்டுருவோம். ஆனால் அந்த தேவ சமாதானம் நம்மளை வந்து நிறைக்கும் பொழுது அப்போ என்ன ஆகும், அவர் ஆவியானவர் கொடுக்குற ஐடியா நம்ம சிந்தைக்கு வரும். அப்போ நம்ம அந்த ஐடியாவை எடுத்து நம்ம செய்யும் பொழுது அந்த தேவை நமக்கு சந்திக்கப்படும். இந்த அங்கலாய்ப்பை நம்ம விடுறதுக்கு அவருடைய கரங்களில் போய் உட்காரணும். அப்போ அவர்கிட்ட போய் உட்கார்ந்தோன்னா நமக்கு நிச்சயமாக அந்த தேவ சமாதானம் நமக்கு வரும். அந்த தேவ சமாதானம் வந்த உடனே வர்ற ஆவியானவர் கொடுக்குற ஐடியா தெளிவாக நமக்கு தெரியும். இந்த ஐடியாவை எடுத்து நம்ம செயல்படுத்தும் பொழுது நமக்கு நம்மளுடைய தேவைகளை நம்ம ஈஸியாக மேற்கொண்டு விடலாம். இதுதான் இந்த 4000 புருஷர்களை போஷித்ததிலிருந்து நமக்கு கிடைக்கிறது. அடுத்ததா 2வது முறையாக அவர்கள் அற்புத விதமாக மீன்களை பிடித்தார்கள் இந்த சீஷர்கள். அது எங்கே இருக்குன்னா யோவான் 21:4-11. யோவான் 21:4-11. இந்த யோவானுடைய கடைசி அதிகாரம். இப்போ என்னாச்சு, ஆண்டவரை சிலுவையில் அரைஞ்சு அவர் மரித்து அடக்க பண்ணப்பட்டு விட்டார். இப்போ 3ஆம் நாள் உயிரோட கூட எழும்பிட்டார். இப்போ அவர் எழும்பின உடனே சீஷர்களை பார்க்கறதுக்காக அவர் கடற்கரைக்கு வராரு. இந்த கடற்கரைக்கு அவர் நின்ன உடனே நிற்கிறாரு. அப்போ என்ன ஆகுது, சீமோன் பேதுரு தானே, சீமோன் பேதுரு தான் எல்லாத்துலேயுமே லீடர், அவர் தான் முதல்ல ஆரம்பிப்பார். இவர் உடனே சொல்கிறாரு, சரி எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சிட்டு இனிமேல் நமக்கு யார் இருக்கா இதெல்லாம் செய்கிறதுக்கு, வாங்க அவர் ஒரு வேலையை பார்க்க போவோம், இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோமோ அதை பார்க்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டில் ஏறுறாரு, வலையை எடுத்துக்கிட்டு போட்டில் ஏறுறாரு, நம்ம போய் மீனை பிடிக்க போவோம் அப்படின்ட்டு. அவர் கூட யாரெல்லாம் போகிறாங்கன்னு பாருங்கள், 21:2 படிங்க. சீமோன் பேதுருவும் திதிமு எனப்பட்ட தோமாவும். சீமோன் பேதுரு, தோமா, அதுக்கப்புறம் கலிலியா நாட்டில் உள்ள கானா ஊரானாகிய நாத்தான் வேலும் செபதேயுவின் குமாரரும் அவருடைய சீசரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும். இன்னும் 2 பேர் எல்லாம் சேர்ந்துட்டு மீன் பிடிக்க போறேன், நான் மீன் பிடிக்க போறேன்னு சீமோன் பேதுரு சொன்னோடனே நாங்களும் உங்க கூட வரோம், நாமளும் போய் மீனை பிடிப்போம் அப்படின்னு எல்லாம் கிளம்பிட்டாங்க. அந்த எல்லாத்தையும் மற்றதெல்லாம் விட்டுட்டு நம்ம போட்டில் போவோம், போய் மீன் பிடிக்க போவோம்னு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. இதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்த்து கொண்டே இருக்கிறார். அப்போது அவங்க படகுல ஏறி போகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. இதில் எப்படி கிடைக்காம போச்சு, அதே மாதிரி தான் இப்போவும் மீனே கிடைக்கல, எந்த மீனுமே கிடைக்கல. இதை பார்த்து அவங்க ரொம்ப கவலையாக இருக்கிறத பார்த்தோன்னே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களிடத்தில் வருகிறார். அப்போது அவர் என்ன செய்ய சொல்கிறாருன்னு பாருங்கள்.
6வது வசனம் படிங்க. அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அதே மாதிரி இப்போ அவர் சொல்றாரு, படகுக்கு வலது புறத்துல போடுங்க, வலது புறத்துல வலையை வீசும் பொழுது உங்களுக்கு மீன் கிடைக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதை கேட்டுட்டு அப்பவும் அதே மாதிரி தான் சீமோன் பேதுரு, இதெல்லாம் நான் எங்கே செய்ய, இதெல்லாம் போகிறோம், நீ இது யாரோ எவரோ, அவங்களுக்கு அது வரைக்கும் இயேசுங்கிறது கூட அவங்க கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணலை. அப்படி இருந்தும் அவர் சொல்கிறத கேட்டு அவங்க உடனே அதை ஒபே பண்ணி அந்த வேலையை செய்கிறாங்க. வலது பக்கம் வலையை போடுறாங்க. வலையை போட்டோடனே 153 பெரிய மீன்கள், 153 பெரிய பெரிய மீனாக அவங்களுக்கு கிடைக்கிது. அந்த மீனை அவங்க இழுக்க முடியாமல் வலையை இழுத்து கொண்டு வந்து வைக்கிறாங்க. இழுத்து கொண்டு வந்து வச்சுட்டு அதில் இருக்கிற மீனில் அவர் அவங்களுக்கு பொரிச்சு கொடுக்குறாரு. பொரித்து அவங்களுக்கு சாப்பிட கொடுக்குறாரு. எப்படி எப்பவும் போல் பிட்டு கொடுப்பாரோ அதே மாதிரி இப்பொழுதும் அவர் பிட்டு கொடுக்குறாரு. அவங்க அதை வாங்கி சாப்பிட்றாங்க. அப்போ இதெல்லாம் நடந்துக்கிட்டு வரும்போது தான் அவங்களுக்கு இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியுது. தெரிஞ்ச உடனே அமைதியாக பூ போல் மீனையும் வாங்கி சாப்பிட்டுட்டு அவங்க அதுக்கப்புறம் உள்ளது அப்படியே தொடர்கிறது. அப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு அதன்படி நாம் நடக்கும் பொழுது நமக்கு நம்மளுடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறது. அவர் சின்ன ஐடியா தான் கொடுப்பாரு. அந்த சின்ன ஐடியாவை எடுத்து நம்ம செய்யும் பொழுது அது ஒரு பெரிய மாற்றத்தை நமக்கு கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம லோன் வாங்கி வச்சுருந்துருப்போம். லோனில் தான் நம்மளுடைய நகையெல்லாம் வச்சுருந்துருப்போம். அப்போ அவர் என்ன சொல்லுவார், இந்த பேங்க்கில் இருக்கிறது வட்டி கூட, இதிலேருந்து இந்த பேங்க்குக்கு நீ மாற்று, இங்கே வட்டி கம்மி அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன ஐடியாவை தான் நமக்கு கொடுப்பாரு. அப்போ இதிலேருந்து எடுத்து நம்ம அதில் வைக்கும் பொழுது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த டிஃப்ரென்ஸ் குறையும். கடன்னு நம்மளுடைய கடனை நம்ம அடைச்சிட்டு வந்துடுவோம். அதே மாதிரி தான் நம்மளுடைய பிள்ளைகளுடைய தேவைகளாக இருக்கட்டும், ஃபீஸு கட்டணும் அப்படின்னு இருக்கிற நேரத்தில் அவர் ஒரு சின்ன ஐடியாவை தான் கொடுப்பாரு. நீ போய் அந்த அம்மாட்ட போய் கேளு, அவன் கஞ்ச பிஸ்னாரியாக இருக்கும் அந்த அம்மா. அது காசே கை வழங்கி கொடுக்காததாக இருக்கும். ஆனால் அவர் சொல்லுவார், நீ செய்ய அப்படின்னு சொல்லுவார். நம்ம அதன்படி கேட்டு நம்ம போய் அதை செய்யும் பொழுது அந்த அம்மா அன்னைக்கு நல்ல மூடில் இருந்திருக்கும். நம்ம 10,000 தான் கேட்போம், அது 15,000 நம்ம கைக்கு தரும். அதே மாதிரி ஆண்டவர் கேட்டு ஆண்டவர் கொடுக்குற ஐடியாவை எடுத்து நாம் செய்யும் பொழுது அதில் ஒரு பெரிய ஒரு அப்லிஃப்ட்மெண்ட்டை நம்ம பார்க்கலாம். அப்போ அவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு நம்ம கீழ்ப்படியணும். ஐயே அந்த அம்மாட்ட போய் நான் எப்படி ஆண்டவரே பேசுறது, அதெல்லாம் என்னால் முடியாது, அந்த அம்மா ஒரு நாள் என் மூஞ்சி கொடுத்து கூட பேசாது அப்படின்னு நம்ம பாட்டுக்கு திருப்பிட்டு உட்காந்தோன்னா நம்ம தேவை தான் நடக்காமல் போகும். அப்போ இயேசு என்ன சொல்கிறாரோ, ஆவியானவர் உள்ளேருந்து என்ன இதை கொடுக்குறாரோ அதன்படி நம்ம நடக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய தேவைகள் சந்திக்கப்படும். அப்போது மல்டிப்ளிகேஷனில் ஆண்டவர் பல அற்புதங்களை அவர் வாழ்ந்த காலங்களில் செய்திருக்கிறார். அவருடைய கடமையை நிறைவேற்றி இருக்கிறார். இன்றும் அந்த கடமைகளை அவர் நிறைவேற்றி கொண்டு வருகிறார். முதலாவது அற்புதம் நம்ம என்ன பார்த்தோம், கானா ஊரில் அவர் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார். இரண்டாவது அற்புதம், அவர்கள் அற்புத விதமாக மீன்களை பிடிக்க வச்சாரு. ஒன்றுமே கிடைக்கலன்னு இருந்த பேதுருவை வலையை போடு அப்படின்னு சொல்லும் போது அவன் செஞ்சதுனால அவனுக்கு நிறைய மீன்கள், படகு அமிழத்தக்கதான மீன்கள் அவர்களுக்கு கிடைச்சிச்சு. அந்த படகையே நிரப்பி அவ்வளோகான 2 படகு நிறைஞ்சு வர்ற அளவுக்கு அவங்களுக்கு மீன்கள் கிடைத்தது. அடுத்ததா 5000 புருஷர்களுக்கு அவர் உணவு அளித்தார், பரிமாறினாங்க. 5000 புருஷர்களோடு சேர்த்து இன்னும் 5000 பெண்கள், 5000 பிள்ளைகளாக கூட இருந்திருக்கலாம். அதுக்கும் மேலே டபுள் ட்ரிப்பிள் ஆனவங்களுக்கு அவங்க சாப்பாடு கொடுத்துருக்காங்க. அதுபோக அவங்க 12 கூடை நிறைய மீதம் எடுத்தார்கள். அதே மாதிரி ஒரு இடத்துல 4000 புருஷர்களுக்கு அவங்க உணவு பரிமாறி இருக்கிறார் ஆண்டவர். கையில் இருந்த அந்த 7 அப்போ சிறு மீன்களை கொண்டு அவர் அத்தனை ஜனங்களுக்கும் அவர் உணவு அளித்திருக்கிறார். அடுத்ததா அவர் அவருக்கு வரி செலுத்தணும் அப்படின்னு ஒரு சிச்சுவேஷனில் கொண்டு யூதர்கள் விடும் பொழுதும் அவர் என்ன பண்ணார், மீனின் வாயில் கிடைச்ச காசை கொண்டு அந்த வரி பணத்தை செலுத்துறதற்கு ஒரு அற்புதத்தை செய்தார். அவருக்கு மட்டும் இல்லாமல் அவருக்கும் பேதுருக்கும் சேர்த்து அந்த வரியை அவருக்கு கெட்டினாங்க. அதே மாதிரி அடுத்ததா அவர் இரண்டாவது முறையாக அற்புத விதமாக மீன்களை பிடிக்க வைத்தார். அப்போ அவங்க வலையை வலதுபுறமாக போடுன்னு சொல்லும் பொழுது வலையை வலதுபுறமாக போட்டார்கள். அப்போ 153 பெரிய மீன்கள் கிடைத்தது. இதே மாதிரி நமக்கும் அவர் சின்ன சின்ன ஐடியாவை கொடுக்கும் பொழுது அந்த ஐடியாவை எடுத்து நாம் செயல்படுத்தும் பொழுது
நமக்கும் அவர் வந்து பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார்.